ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் ஓஎஸ்ஐஎன்டி தான். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ ட்ரை ஆக்மியில் வெப் ஓஎஸ்ஐஎன்டி அப்படின்ற ஒரு ரூம் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் தான், ஆர் ரிசர்ச் ஆன் அ வெப்சைட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓஎஸ்ஐஎன்டினாவே இது வந்து நம்ம எந்த ஒரு ஆக்டிவ் ரெக்கானசன்ஸும் பண்ண போகிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க பாசிவ் ரெக்கானசன்ஸ் தான். பாசிவ் ரெக்கானசன்ஸ் ஆர் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாவே இன்டர்நெட்டில் கிடைக்கிற ரிசோர்ஸஸை வச்சு தான் இந்த பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷனோடைய லைக் வெப்சைட்டே வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஈஸி ரூம் தான். இதுக்கான நிமிஷங்கள் அவங்க எதுவும் கொடுக்கல. பட் இதுக்கான ரைட்டர்ஸ், ஸ்கோர் கார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு வந்து தனியாக நீங்கள் மிஷின்ஸ் எதுவும் லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் சில விஷயங்களுக்கு நீங்கள் இந்த லினக்ஸ் மிஷின்ஸ் வந்து நீங்கள் லைக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த அட்டாக் பாக்ஸ். ஸோ இப்போதைக்கு நான் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அது ஸ்டார்ட் ஆகிற இதில் இது ஆக்சுவலி நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வென் அ வெப்சைட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத லைக் எப்பயுமே நம்ம வந்து ஒரு கம்பெனியை பற்றி கேள்விப்படுறோம்னு வைங்களேன், இல்லை ஒரு பிஸ்னஸை பற்றி கேள்விப்படுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ கொலீகோ வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இல்லை நீங்கள் ஜாபுக்கே வந்து சர்ச் பண்ணாலும் அந்த கம்பெனி பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க, அதுக்கான வெப்சைட் வரும், கூகுள் ரிவ்யூஸ் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் தான் அது லெஜிட்டிமேட்டா இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை பார்க்குறீங்க, அதுக்கான வெப்சைட் இருக்கான்னு பார்க்குறீங்க. அந்த வெப்சைட் இல்லை அப்படின்னா என்ன மீனிங்? ஒன்று வந்து என்ன சொல்றது? ஒண்ணு வந்து அந்த வெப்சைட் வந்து ஒரு அ வெப்சைட்டே இல்ல. வெறும் ஜஸ்ட் அந்த டொமைன் மட்டும் குடுத்துருக்காங்க. அது பிசினஸ் பெர்சன் அப்டின்னா, அது வந்து ஒரு மேபி அந்த பிசினஸ் வந்து ஸ்கேமி பிசினஸா இருக்கலாம். அ ஆர் அவங்க வந்து டொமைனே கிரியேட் பண்ணாம இருக்கலாம். அ பட் எல்லா ஸ்மால் டூ ஹை லைக் ஹை பிசினஸ் ஆர் ஈவன் கார்ப்பரேட் பிசினஸ் எதா இருந்தாலும் டொமைன்ஸ் இல்லாம நடக்காது. பிகாஸ் டொமைன் தான் அவங்களோட ஐடென்டிட்டி. அவங்க வெப்சைட்ல என்ன பண்றாங்க, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, என்ன கன்சல்டிங் ப்ரொவைட் பண்றாங்கன்னு கண்டிப்பா அவங்க டொமைன்ல இருக்கணும். அவங்க வெப் அப்ளிகேஷன்ல இருக்கணும். அத வச்சு தான் வந்து நம்ம வந்து அவங்களோட சர்வீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். லைக் சப்ஸ்கிரிப்ஷன் மாரி பே பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு வெப்சைட் இல்ல, அந்த வெப்சைட்டே டவுன் ஆயிடுச்சு ஆர் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் அப்டின்னா, அதுதான் வந்து எண்ட் ஆஃப் த ரோட் அப்டின்னு கிடையாது அப்டின்னு சொல்றாங்க. பிகாஸ் உலகத்துல உள்ள எல்லா ஓஎஸ்ஐஎன்டி ரிசர்ச்சர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து இத எப்படி அ கண்டுபிடிப்பாங்க அப்டின்ற ஒரு இது இருக்கு. ரிசர்ச் இருக்கு. லைக் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம வந்து அந்த க்ளூஸ் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஃபாரன்சிக் ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும், இல்ல என்ன சொல்றது? டிடெக்டிவ்ஸா இருக்கட்டும். எப்பயுமே அவங்களுக்கு கிடைச்ச க்ளூஸ வச்சு தான் அந்த டாட்ஸ கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான கம்ப்ளீட்டான இது வந்து கிடைக்கும். அதே மாரி தான் நம்ம இந்த பர்ட்டிகுலர் வெப் ஓஎஸ்ஐன்டியும் பண்ண போறோம். ஓகேவா? இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, republicofcoffee.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து குடுத்துருக்காங்க. இத நான் ஒரு டேப்ல ஓப்பன் பண்றேன். ஸோ இது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த டொமைன் ஆக்சுவலி வந்து பிளாங்க்கா இருக்கு. யாருமே வந்து ஆக்சுவலி பர்ச்சேஸ் பண்ணல. ரிலவன்ட் சர்ச் அப்படின்னு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டொமைன் இப்போதைக்கு இது டவுன் ஆயிருக்கே தவிர, மேபி இது பாஸ்ட்ல பாஸ்ட் இயர்ஸ்ல இது வந்து ஆன்லைன்ல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வெப்சைட் கிடையாது. ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பட் நீங்க டைம் டிராவல் பண்ணி இந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான கன்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கான டாஸ்க். ஸோ அந்த வெப்சைட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு, அத வச்சு இந்த ரூம எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு இத வந்து கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த மெஷின் ஓப்பன் ஆயிடுச்சான்னு பார்க்குறேன். ஓகே, காலி மெஷின் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலா நீங்க லினக்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் எது யூஸ் பண்ணாலும் சரி, அ நீங்க டெர்மினல் உங்களுக்குன்னு இருக்கும். உபுண்டுவா இருந்தாலும் சரி, காலி மெஷினா இருந்தாலும் சரி,
நீங்க இந்த மாரி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹூ இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம். ஹூ இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்டின்னா என்னதுன்னா, ஒரு டொமைன இப்ப நான் வந்து வாங்குறேன். நான் ஒரு கம்பெனி வச்சிருந்தாலும் சரி, இல்ல நான் ஒரு இண்டிவிஜுவல் மெம்பரா இருந்தாலும் சரி, நான் எனக்குன்னு ஒரு பெர்சனல் டொமைனோ, ஒரு பிசினஸ் டொமைனோ வந்து வாங்குறேன், ஹோஸ்ட் பண்றேன் இன்டர்நெட்லனா, கண்டிப்பா எனக்கு ஒரு டொமைன் நேம் தேவை. அது GoDaddy இல்ல வேற ஏதாவது சர்விசஸ்ல வாங்குவேன். அப்படி இல்லன்னா, அந்த மாரி எனக்கு ஹோஸ்டிங் சர்வர் வந்து தேவை. பிகாஸ் என்னோட மெஷின்ல அந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன் கிடையாது. அதனால நான் வந்து ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ வந்து ஆவ் லைக் பே பண்ணி, அந்த ஹோஸ்டிங் சர்வீஸ்ல வந்து என்னோட அ டொமைன வந்து நான் ஹோஸ்ட் பண்றேன். இப்படிதான் வந்து ஜெனரலா நடக்கும். ஓகேவா? ஸோ, அ இந்த டொமைன வாங்குறது, விக்கிறது, அப்புறம் அதுக்கான இன்ஃபர்மேஷன், அந்த கம்பெனியோட அட்ரஸு, ஃபோன் நம்பரு, இந்த மாரி எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க கிடைக்கும் அப்டின்னா வந்து, ஹூ இஸ் லுக்கப்ல வந்து கிடைக்கும். அதான் ஹூ இஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்டின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளோட டாஸ்க் என்ன அப்டின்னா, நமக்கு அந்த ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபி அப்டின்ற ஒரு வெப்சைட் சொன்னாங்கல்ல, அதோடைய இன்ஃபர்மேஷன் தான் வந்து இங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம். இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு லைக் டாஸ்க் தான் இதுவும். பார்ட் ஆஃப் த டாஸ்க். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஹூ இஸ் லுக்கப் யூஸ் பண்ணலனாலும், இங்க நேம் ஷீப் ஹூ இஸ் டூல்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து ஆன்லைன் டூல் இது. இதுலயும் நீங்க உங்களோட டொமைன் நேம போட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ வந்து நீங்க இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஹூ இஸ் லுக்கப்பே யூஸ் பண்றேன். ஸோ இங்க ஹூ இஸ் முதல்ல இருக்கான்னு பார்ப்போம். ஸோ லினக்ஸ்ல ஹூ இஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் குடுங்க. ஓகே. இந்த டூல் இருந்தா அதோடைய அம் எப்படி யூஸ் பண்றது, யூசேஜ் எல்லாமே காமிக்குதா? விச் மீன்ஸ் இந்த டூல் வந்து இதுல பிரசன்ட்டா இருக்கு. ஸோ நான் வந்து ஹூ இஸ்ன்னு போட்டுட்டு ஸ்பேஸ் என்ன எந்த டொமைனுக்கு நான் சர்ச் பண்ண போறேன்னா இது ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபி. ஸோ இத நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி இங்க பேஸ்ட் பண்ண முடியாதா? ஸோ நான் டைப்பே பண்ணிக்கிறேன். ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபி டாட் காம். ஆக்சுவலி இதுல வந்து பேஸ்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்டின்னா இதோ இருக்கு பாருங்க. இங்க வந்துட்டு நீங்க என்ன பேஸ்ட் பண்ணணுமோ இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க இத குளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க பேஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஹூஸ்ல நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மாரி சின்ன ஸ்க்ரீன் மாரி இருக்கு. அதனால கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா, இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. அப்பதான் நமக்கு தெளிவா இருக்கும். இப்போதைக்கு இத நான் இங்க மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து உங்களுக்கு இங்க ஃபுல் ஸ்க்ரீனா தெரிய வாய்ப்பு இருக்கு. ப்ரௌசர் பேஸ்ட் காலி லினக்ஸ் மாரி. ஓகே. இப்ப வந்து ஹூ இஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபி அப்படின்னு குடுத்தோனே என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதோடைய சர்வர், அதோடைய யுஆர்எல், கடைசியா எப்ப அப்டேட் பண்ணப்பட்டது, எப்ப கிரியேஷன் டேட்டு, அதோட எக்ஸ்பைரி என்ன, யார் இப்ப லைக் ரெஜிஸ்டர், அதோட நேம், யார் இத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம். எப்பயுமே நம்ம ஒரு லேண்டுக்கு வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா உங்களோட பேருக்கு மாறும். பட்டா, அப்புறம் அந்த பத்திரம், இந்த மாரி தான் வந்து ஒரு டொமைனுக்கு அந்த ரெஜிஸ்ட்ராரோட நேம் இருக்கும். யாரு அவங்களோட டிஎன்எஸ் நேம் சர்வர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தெரியும். ஓகே. அந்த ஆர்கனைசேஷன் பேரு, அவங்களோட அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், போஸ்டல் கோட், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கா? ஸோ அட்மின் நேம், அட்மின் இமெயில் ஐடி, அவங்களோட டெக் இமெயில் முதற்கொண்டு இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஈவன் அதுக்கான நேம்ஸ் அவர் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப வந்து நம்ம இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, OSNT சேலஞ்சுல வந்து பாருங்க. லைட்டா ஜூம் இன் பண்றேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த கம்பெனி த டொமைன் வாஸ் ரிஜிஸ்டர்ட் வித் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எந்த நேம்ல இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து நேம்செக் நேம்ஷீப் டாட் இன்க் அப்படின்ற பேர்ல இருந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே. இது கிடையாதா? டாட் இருக்கிறதுனால எடுத்துக்க வேண்டியதா? யா மேபி ஏதாவது டாட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருந்தாலும் இது எடுத்துக்காது. ஸோ வாட் ஃபோன் நம்பர் இஸ் லிஸ்டட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்க. சம்திங் இஸ் ஃபிஷி லாகின் டு ஆன்சர்னு காமிக்குது. மேபி ரீஃப்ரெஷ் பண்றேன். சம்திங் இஸ் ஃபிஷி மேன்.
வெப் ஓஎஸ்ஐஎன்டி நம்ம ஏதாவது ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் யாராவது அட்டாக் பண்றாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு 500 எரர் வந்துச்சு. ஓகேவா? வாட் ஃபோன் நம்பர் இஸ் லிஸ்டட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய ஃபோன் நம்பர் கண்ட்ரி கோட் இல்லாம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லாம என்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. இதை நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பிகாஸ் 500 எரர் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து நம்ம சைடு எதுவும் ஃபால்ட்டு கிடையாது. அந்த டொமைன் அந்த ட்ரை ஆக்மி ஆர் எந்த வெப்சைட் விசிட் பண்றீங்களோ அதுல ஏதாவது இன்டர்னல் சர்வர் எரர் இருக்கலாம். மேபி அதனால கூட 500 எரர்ன்னு நமக்கு காமிச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் வந்து இங்க எங்க குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நெறைய பேராகிராஃப்ஸ் மாரி இருக்கு. ஓகே, ரெஜிஸ்ட்ரார் ஃபோன் நம்பர்ன்னு இங்க ஒண்ணு இருக்கு. இது வந்து கண்ட்ரி கோட் மாரி இருக்கு. ஸோ இதுவா? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனியோட ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அப்யூஸ் கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு இருக்கு. இதுவா இருக்குமா? செக் பண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு ஃபோன் நம்பரா. எது செட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கிட்டோம். ஓகே, இதுதானா? ரைட். ஸோ இதுதான் வந்து அந்த கம்பெனி நேம், அவங்களோட கான்டாக்ட் இமெயில் அண்ட் கான்டாக்ட் நம்பர். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் நேம் சர்வர் லிஸ்டட் ஃபார் த வெப்சைட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல நேம் சர்வர் வந்து நம்ம இங்க எங்கேயோ பார்த்தோமே. ஸோ இது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். ஓகே. ஓகே, அதேதானா? ஓகே, NS1 brainydns.com அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்ட் தான். வாட் இஸ் லிஸ்டட் ஃபார் த நேம் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரான் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் லிஸ்டட் ஃபார் நேம் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரான்? லிஸ்டட் ஃபார் நேம் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரான்னா என்னன்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஜிஸ்ட்ரானோட மேபி இந்த நேமா இருக்குமா? இது வந்து ரீசேலர். ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபிங்கிற டொமைன் வந்து யாரோ ஒருத்தவங்க பாஸ்ட் இயர்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாம அப்படியே விட்டதுனால ஏலத்துக்கு வரும்ல பொருள்லாம். அதே மாரி இந்த டொமைன்ஸ்லாம் வந்து ஏலத்துக்கு வரும். அந்த டொமைன் ப்ரொவைடர் இது பண்ணுவாங்க. ஸோ இவரு தான் வந்து ரீசெல்லர். மேபி இவர் வந்து வாங்கி விக்கிறவரா இருக்கலாம். அதனால தான் ரெஜிஸ்ட்ரார்ன்னு கூட இருக்கு. ஸோ இவர் வந்து ரீசெல்லரா இருக்காரு. ஸோ அதே தானா? அதே நேமா என்னன்னு தெரியல. கீழ வந்து பார்க்கலாம். டெக் நேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேபி இவங்க தான் அந்த நேமா என்னன்னு தெரியல. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்க தான். வாட் இஸ் த நேம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரண்ட்? ஸோ இப்போ அவங்க அவர் வந்து ரீசெல்லர் இதுக்கு முன்னாடி பார்த்தவரு. அவங்க வந்து இவங்களுக்கு வித்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் டெக் நேம், டெக் கம்பெனி நேம் அப்படின்னு இருக்கு. ஓகே, வாட் கண்ட்ரி இஸ் லிஸ்டட் ஃபார் ரெஜிஸ்ட்ரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா ஸ்டேட் இருக்கு, சிட்டி இருக்கு, கண்ட்ரி வந்து ஐஎஸ்ன்னு இருக்கு. ஸோ ஐஎஸ்னா என்னது? ஐஎஸ் கண்ட்ரி நேம் அப்படின்னு கொடுப்போம். பிளேஸ் நேம் ஐஎஸ்னா ஓகே, ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களோ? யா, ஐஸ்லாண்ட் தான் ஐஎஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஐஎஸ். ஓகே. ஸோ ஹூ இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எதுக்கு ஹூ இஸ் பயன்படுத்துகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும். ஸோ இங்கேயும் போயிட்டு ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபின்னு போய் சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம அங்கே டெர்மினலில் என்ன பண்ணுமோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் கொஞ்சம் டைம் எடுக்கும். நாட் லெஸ் தென் லைக் 1 மினிட்குள்ளார இது முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் லோடிங். யா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு. நம்ம பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இத பயன்படுத்தியும் இந்த ஹோய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன நீங்க இங்க முடிக்கலாம். ஸோ 2வது டாஸ்க் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஆஃப் வெப்சைட் பாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி, ஒரு வெப்சைட் டவுன் ஆயிட்டாவே வந்து, அந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. ஓஎஸ்என்டி ரிசர்ச்சர்ஸ் ஆர் எந்த ஒரு ரிசர்ச்சரா இருந்தாலும் டைம் டிராவல் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். டைம் டிராவல் எப்படி நம்மளால பண்ண முடியும்? நம்ம கிட்ட என்ன டிவைஸ் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா archive.org அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ archive.org அப்படின்னா என்னதுன்னா இது வந்து ஒரு இன்டர்நெட் ஆர்கைவ். இது வந்து வே பேக் மிஷின்னு கூட சொல்லலாம். நீங்க கூகுளில் போயிட்டு வே பேக் மிஷின் அடிச்சாலும் இந்த பர்டிகுலர் வெப்சைட் தான் வரும். archive.org அப்படின்னு. ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கும்னா இறந்து போன டொமைன்ஸ் ஈவன் லைவா இருக்கிற டொமைன்ஸோட பாஸ்ட்
அ என்ன சொல்றது? அதோடைய பேஜஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க போயிட்டு facebook.com அப்படின்னு குடுக்குறேன்னு வைங்களேன். கோன்னு குடுத்தீங்கன்னா, facebook.com உடைய எப்பயிலருந்து அந்த facebook.com தொடங்குனாங்களோ, அதோட எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு இங்க கிடைக்கும். சாரி, இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கு. இங்க போயிட்டு குடுக்கவா? யாஹ்! சேவ் ஆப்ஷனா? இங்க போயிட்டு குடுக்கணும் ஆக்சுவலி. நான் தப்பா குடுத்துட்டேன். ஸோ இதுல வந்து நீங்க என்னென்ன சர்ச் பண்ணலாம்னா, இதுல போட்டிருப்பாங்க. மூவிஸ், புக்ஸு, அ ஆடியோ, அ டிவி சீரிஸு இந்த மாரி எல்லாமே இருக்கும். ஈவன் நான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு தேவையான பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கும். ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பைரேட்டட்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா, பிகாஸ் இந்த ஒரு டொமைன் வந்து நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அதோட பேஜஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு அக்சஸபிளா இல்ல கரண்ட்டா அப்டின்னா, எல்லா எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல போயிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு நான் facebook.com அப்டின்னு குடுக்குறேன். ஈவன் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஒரு 6 மந்த்ஸ் பேக் வந்து எனக்கு நருட்டோ பார்க்கணும்னு தோணுச்சு. நருட்டோ சீரிஸ் நல்லா இருந்துச்சு. அதனால அது பார்க்கணும்னு தோணுச்சு. பட் அ அந்த வெப்சைட் எல்லாமே இப்ப டவுன் ஆகி இருந்துச்சு. இப்ப அதோட அ ரெக்கார்டிங்ஸ், அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து வேபேக் மிஷின்ல தான் எனக்கு கிடைச்சது. ஓகேவா? இப்போ facebook.com எப்ப தொடங்குனாங்கன்னா, நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஜெனரல் நாலேட்ஜ் இல்ல. இப்போ Facebook வென் ஸ்டார்ட்டட் அப்படின்னு போடலாம். ஸோ 2004ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில தான் மார்க் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இந்த டொமைன் எப்பயிலேருந்து லைவ்ல இருக்கு அப்படின்னா, 1998லேருந்து லைவ்ல இருக்கு. ஸோ அதோடைய பேஜஸ் போய் பார்ப்போமே. 1998ல எப்படி facebook.com இருந்திருக்கு. இல்ல வேற யாராவது அந்த டொமைனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியும். ஓகே. facebook.com உடைய 1998 பேஜ் வந்து இதுதான். ஸோ வேற யாரோ இத ஓன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சர்ச் பண்ணி பாருங்க. அப்புறம் 1999ல வேற யாரு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, ஸ்னாப்ஷாட்டா எடுத்து வச்சுக்கும். ஸோ மொத்தமா லைக் அந்தந்த நாளுக்கு ஒரு வருஷத்துல எந்தெந்த நாள்ல அந்த வெப்சைட்லாம் அ ஆன்லைன்ல இருந்துச்சோ, அதெல்லாம் வந்து அது ஸ்னாப்ஷாட்டா எடுத்து வச்சுக்கும். ஈவன் உங்களால அக்சஸும் பண்ண முடியும். இப்ப நீங்க இதுல ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஸோ அந்த லிங்க்குக்குள்ளாரையும் போய் பார்க்கும். ஸோ இதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, போர்ட்ஃபோலியோ ஆஃப் லிசாஸ் ஒர்க் அப்படின்னு இருக்கு. மேபி லிசாங்கிறவங்க இந்த பர்ட்டிகுலர் facebook.comங்கிற டொமைன் வந்து அவங்க வாங்கி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 1999லயும் வந்து facebook.comோட ஒரிஜினல் வெப்சைட் வரல. ஸோ 2000ல பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேற யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த டொமைன? பிகாஸ் நீங்க ஒன்ஸ் ஒரு டொமைன் வாங்குறீங்கன்னா, அதுக்கு சில எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த டேட்குள்ளார நீங்க ரீபேமெண்ட் ஆர் ரெனியூவல் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி ரெனியூவல் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அ அந்த டொமைன் வந்து ஏலத்துக்கு வந்துரும். விச் மீன்ஸ் அந்த டொமைன புரொவைட் பண்ற கம்பெனி, இப்ப GoDaddy அப்படின்னா, அவங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் டொமைன்ஸ வந்து ஆன்லைன்ல செல்லிங்க்கு விட்டுருவாங்க. நீங்க எந்த அளவுக்கு கன்டென்ட் போட்டிருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு கன்டென்ட் இருக்கோ அதுக்கேத்த மாரி காசு அதுக்கு இருக்கும். அந்த காசு குடுத்து தான் நீங்க வாங்குற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய பேர்கிட்ட இந்த டொமைன் வந்து போயிட்டே இருந்திருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாரி 2004ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 2003 வரைக்கும் எப்படி இருக்கும்? 2003 வரைக்குமே கையில லைக் மார்க் அவங்க கையில இந்த பர்ட்டிகுலர் Facebook வெப்சைட் வந்து வரலன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அது வரைக்குமே அபௌட் ஃபேஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட தான் இருந்திருக்கு. 2004ல அ எது ஃபர்ஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் ஜான்வரில ஃபர்ஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் பார்ப்போம். அப்பயாவது facebook.com கையில வந்துருச்சான்னு. லைக் மார்க் ஜூக்கர்பெர்க். ஓகே. அப்பயுமே அவங்க கிட்ட தான் இருக்கு. 2004 தானே. இல்ல கூகுள் ஏதாவது தப்பா இன்ஃபர்மேஷன் குடுக்குதா? இல்லையே. கூகுள்ல விக்கிபீடியாலருந்து தான் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். மேபி இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். ஓகே. இங்க நெறைய ஹிட்ஸ் வந்திருக்கு இதுக்கப்புறம். இங்க போய் பார்ப்போம். ஆகஸ்ட் 10ல. இப்பயாவது இப்ப இருக்கிற facebook.com கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலி. இது வந்து இதெல்லாம் தான் வந்து ஸ்னாப்ஷாட். மேபி அது லோட் ஆக டைம் ஆகலாம். ஓகே. அப்பயுமே அபௌட் ஃபேஸ் கம்பெனி தானா? எப்ப தான் மார்க்
சூக்கர்பர்க் யூஸ் பண்ணாருன்னே தெரியலையே. ஈவன் டிசம்பர்ல ட்ரை பண்ணலாமே. டிசம்பர் 31st. பிகாஸ் அது வரைக்குமே அபவுட் பேஜ்ன்னு தான் காமிக்குது facebook.com. ஓகே, ஈவன் அப்பயுமே அதுதானா? 2005ல நெறைய ஹிட்ஸ் வந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெல்லோ ஹிட்ஸ்லாம் இருக்கு. இதுல போய் பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டிசம்பர்ல கம்ப்ளீட்டாவே அந்த வெப்சைட் வந்து ஓகே, எரர் 403. ஓகே, அப்ப எதுவும் கிடையாது. அப்ப டிசம்பர்லயே நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டிசம்பர் 31st எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். Facebookஓட அவங்க கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து இப்படிதான் இருந்திருக்கு. ஸோ நம்ம வெப் ஆர்கைவ் மூலயமா டைம் டிராவல் பண்ணி பார்த்துருக்கோம். facebook.com, இமெயில், பாஸ்வேர்ட், லாகின், ரெஜிஸ்டர் எல்லாமே இருக்கா? This site is open to lots of school, but not everywhere yet. We are working on it அப்படின்னு போட்டிருக்காங்க. Lot of schools-ன்னு போட்டு அதுக்கான ஹைப்பர் லிங்க் இருக்கு. ஓகே, எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் இது அவைலபிளா இருக்கு? முதல்ல ஸ்கூல்ஸ்ல இருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கால உள்ள ஸ்கூல்ஸ்ல, அலாஸ்கா எல்லாமே இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து அதோடைய பேஜ் இருக்கு. மார்க் சுக்கர்பெர்க் ப்ரொடெக்ஷன் ஃபேஸ்புக் 2005 அப்படின்னு இருக்கு. ஏன் வந்து இது இவங்க 2004ன்னு கொடுக்கணும்? மேபி அது வந்து வெப்ல ஹோஸ்ட் பண்ணாம இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. இன்ட்ராநெட் மாரி பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் லைக் அது கம்பெனியே வந்து 2004ல தொடங்கியிருக்கும். மேபி அந்த டொமைன் வாங்கி அ டொமைன்ல ஹோஸ்ட் பண்றதுக்கு 2005ல இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தட் இஸ் அ ஒன்லி பாசிபிள் வே. ஓகேவா? ஸோ இப்ப பேக் டூ த ரூம். ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன அப்டின்னா, ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபி அப்படின்னு இருக்குல்ல, அதோடைய வெப்சைட்டோட அந்த வெப்சைட் வந்து டவுன்ல இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத வெப்சைட்லாம். ஸோ ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபி வெப்சைட் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ இதோடைய ஓல்டர் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, archive.orgல தான் போய் நம்மளால பார்க்க முடியும். ஸோ archive.org ஈவன் அது ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானுமே கூகுள்ல சர்ச் பண்ணேன். குரோம், ஃபயர்ஃபாக்ஸ்லயுமே வந்து archive.org எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ அது மூலியமாவும் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இப்போதைக்கு ஆ நம்ம வெப் பேஸ்ட் இதுலயே நம்ம ட்ரை பண்ணலாம். ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபின்னு போட்டு வேபேக் மிஷன்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணி நம்மளோட முதல் கேள்வி என்னது அப்படின்னா, என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த பிளாக் ஆத்தர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வெப்சைட் வந்து எப்பயிலேருந்து ஹிட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ 2001லேருந்து 2004 வரைக்கும் லைவ்ல இருந்திருக்கு. ஈவன் 2015, 16லயும் சின்ன சின்ன ஹிட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்னாப்ஷாட் கேப்சர் பண்ணப்பட்ட இதுன்னு. ஆக்டிவா அந்த வெப்சைட் ரன் ஆனா, உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஹிட்ஸ் லைக் டெய்லியும் நீங்க போஸ்ட் போடுறீங்க வெப்சைட்ல அப்டின்னா, இந்த மாரி நெறைய ஹிட்ஸ் வந்து வரும். ஓகேவா? இப்ப வந்து 2016லயே அந்த வெப்சைட் இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஓகே. ரிப்பப்ளிக் ஆஃப் காப்பி இதுதான் வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் வெப்சைட். இப்ப அது ஆன்லைன்ல இல்ல. இது பார்க்கும்போது ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் மாரி இருக்கு. இப்ப நம்மளோட டாஸ்க் என்னன்னா, நேம் ஆஃப் த ஆத்தர், பிளாக் ஆத்தர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ளார போங்க. ஸோ போனீங்கன்னா, அந்த போஸ்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளாக் ஆத்தர் நேம் இருக்கும். ஸ்டீவ் அப்படின்னு இருக்கா? ஸோ இதுதான் வந்து பிளாக் ஆத்தர் நேம். இது கரெக்ட்டான்னு நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். ஸ்டீவ் அப்படின்னு. ஸ்டீவன் குடுத்து சப்மிட் குடுங்க. ஓகே, இது கரெக்ட் ஆன்சர். 2வது கேள்வி என்னதுன்னா, வாட் சிட்டி அண்ட் கண்ட்ரி வாஸ் த ஆத்தர் ரைட்டிங் ஃப்ரம்? எந்த சிட்டி அண்ட் கண்ட்ரிலருந்து இந்த பர்ட்டிகுலர் பிளாக் எழுதுறாருன்னு அவரு போட்டிருக்காரு போல. ம். ஓகே, தேர் வாஸ் அ பேக் அலி ஏரியா ஜஸ்ட் ஈஸ்ட் ஆஃப் டவுன் டவுன். இது என்ன? ஜுவான்ஜூ அப்படின்னு இருக்கு. டவுன் டவுன் ஜுவான்ஜூன்னு இருக்கு. இது எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஐ யூசுவலி only find myself and when my car GPS unit sends me on while லைக் ஏதோ காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு நான் ஒரு காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், அப்புறம் யூனிவர்சிட்டி பேர் எல்லாமே போட்டிருக்காரு. பட் இதுதான் டவுன் டவுன் ஜுவான்ஜுன்ற லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காரு. அது எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டவுன் டவுன் ஜுவான்ஜூ எங்க இருக்குன்னா சவுத் கொரியால இருக்கு. ஸோ நம்மளோட கேள்வி என்னதுன்னா, வாட் சிட்டி அண்ட் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிட்டி வந்து ஜுவான்ஜூ. கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எந்த கண்ட்ரினா சவுத் கொரியா.
கொரியா. ஓகே. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் அப்படின்னு குடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் இன் இங்கிலீஷ் ஆஃப் த டெம்பிள் இன்சைட் த நேஷனல் பார்க் த ஆத்தர் ஃப்ரீக்வென்ட்லி விசிட் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஏதாவது பார்க் விசிட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதுல ஏதாவது பார்க் இருக்கா? ஓகே. ஜுவான்ஜூலயே நம்ம ஏதாவது பார்க் இருக்கான்னு செக் செக் பண்ணி பார்க்கலாம். ஜுவான்ஜூ நேஷனல் பார்க் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம ஆன்லைன்ல கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஜுவான்ஜூ நேஷனல் பார்க் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஒரு இடம் வந்து கிடைக்குது. மெடுசன் நேஷனல் பார்க் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரான்னு தெரியல. டெம்பிள். ஓகே. நேஷனல் பார்க் ஓகே. இங்கே பக்கத்துலயே டெம்பிள் இருக்கா? நேஷனல் பார்க் டெம்பிள்னு கொடுத்து பார்ப்போமே. ஆர் ஈவன் இந்த நேம் நமக்கு கிடைச்சிருக்குல்ல நேஷனல் பார்க் நேம். இது பக்கத்துல ஏதாவது டெம்பிள் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதையும் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. டெம்பிள்னு கொடுக்குறேன். ஓகே. இங்க ஒரு டெம்பிள் நேம் இருக்கு. என்ன டெம்பிள் அப்படின்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டெம்பிள் இன் மெடிசன் நேஷனல் பார்க்னா, இதுதான் அதோட டெம்பிள் நேம். இங்கேருந்து தான் அந்த ஆத்தர் எழுதுவாங்க. மேபி இவங்க தான் அந்த ஆத்தரான்னு தெரியல. சாரி இவங்க வந்து ஆக்சுவலி அந்த டெம்பிள்ல உள்ள பிக்சர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அங்க வரவங்க பிக்சர்ஸ் எடுத்து கூகுள்ல போடுவாங்கல்ல அதுதான். ஸோ இதான் கரெக்டான ஆன்சரான்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். ஜுவான்ஜூ டெம்பிள். இது கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு டவுன் ஆன வெப்சைட்லேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் archive.org-லேருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிக்கிங் இன்டு டிஎன்எஸ். இப்போ வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். அது வந்து எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா viewdns.info அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹூஇஸ் லுக்அப் பார்த்தோம். ஹூஇஸ் மூலியமா நம்ம யார் அந்த வெப்சைட்டை ஓன் பண்றாங்க, அவங்களோட அட்ரஸ் என்ன, டெலிஃபோன் நம்பர் என்ன, நேம் சர்வர் என்ன, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். ரெண்டாவது வந்து அந்த வெப்சைட் டவுனா இருக்கிறதுனால வெப் டாட் ஆர்கைவ் மூலயமா டைம் டிராவல் பண்ணி நம்ம அதோடைய பாஸ்ட்ல உள்ள வெப்சைட்டை வந்து போய் பார்த்தோம். இப்போ அதோட டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்க போறோம். விச் மீன்ஸ் ஐபி அட்ரஸ், அந்த டொமைன் என்ன யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வியூ டிஎன்எஸ்னால என்னென்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ viewdns.info அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல இருந்து என்னென்ன நீங்க பண்ணலாம் அப்படின்னு நீங்க போட்டிருப்பாங்க. ரிவர்ஸ் ஐபி லுக்அப், லைக் இப்போ ஒரு டொமைன் நேம் இல்ல ஐபி வந்து போட்டீங்க அப்படின்னா, அதோடைய ரிவர்ஸ் ஐபி லுக்அப் வந்து பண்ணும். இப்போ ஒரு ஐபி கொடுத்தீங்கன்னா, அந்த ஐபில என்னென்ன டொமைன்ஸ்லாம் வந்து ஹோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஐபி ஹிஸ்ட்ரினா இப்போ ஒரு டொமைன் நேம் கொடுக்குறீங்கன்னா, எந்தெந்த ஐபிஸ்லலாம் அந்த பர்டிகுலர் டொமைன் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அப்புறம் அதோட டிஎன்எஸ் ரிப்போர்ட் கொடுக்கும். ரிவர்ஸ் எம்எக்ஸ் லுக்அப், லைக் மெயில் எக்ஸ்சேஞ்ச் சர்வரோட லுக்அப், ஐபி ஃபைண்டர், லொகேஷன் ஃபைண்டர், அந்த சைட் டவுனா இருக்கா அப்பா இருக்கான்னு, ஈவன் அந்த ஈரான் ஃபயர்வால் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்பாம் டேட்டாபேஸ் லுக்அப், ட்ரேஸ் ரூட். ஸோ இப்போ நீங்க உங்க மெஷின்ல இருந்து ஒரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா, அதோடைய ட்ரேஸ் ரூட் வந்து காமிக்கும். எந்தெந்த சர்வருக்குலாம் போகுது அப்படின்னு அந்த இதெல்லாம் எடுத்து காமிக்கும். டிஎன்எஸ் செக் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய பிங்கு, இமெயில் லுக்கப்பு, மேக் அட்ரஸ் லுக்கப் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத பயன்படுத்தி தான் இந்த நம்ம டிக்கிங் இன்டூ டிஎன்எஸ் டாஸ்க்க வந்து முடிக்க போறோம். டாஸ்க் 4. ஸோ நம்மளோட டாஸ்க் என்னதுன்னா, வாட் வாஸ் த ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபீஸ் ஐபி ஆன் 2016 அப்படின்னு கேட்குறாங்க. இது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபி டொமைன காப்பி பண்ணிக்கோங்க. விடிஎன்எஸ்ல போயிட்டு ஐபி ஹிஸ்டரியில போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து எவ்வளோ ஐபி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். போயிட்டே இருக்கு. எவ்வளோ ஐபிஸ் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பேஜ். ஸோ இதோட லாஸ்ட் பேஜுக்கு நான் வந்துட்டேன். ஸோ எதனால இந்த ஐபி அட்ரஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்குன்னா, இதுல 2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து அந்த பர்ட்டிகுலர் ஓனர் ஆஃப் த வெப்சைட் வந்து அந்த ஹோஸ்டிங் சர்வர மாத்திக்கிட்டே இருந்திருக்கலாம். இல்ல வேற ஒருத்தவங்க கையில இந்த பர்ட்டிகுலர் டொமைன் வந்து கை மாறிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதனால கூட இந்த ஐபிஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் அவங்க மெயின்டெனன்ஸ்க்காக வேற வேற ஹோஸ்டிங் சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் தான் சான்ஸ் இருக்கு. அதனால தான் ஐபிஸ் மாறி இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அக்டோபர் 2016ல ரிப்பப்ளிக் ஆஃப் காஃபியோட ஐபி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2016 அக்டோபர் வந்து இதுதான். அக்டோபர் 3ஆம் தேதி அதோட ஐபி ஒன்று அட்ரஸ் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இதை நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அதர் டொமைன்ஸ் ஹோஸ்டட் ஆன் த சேம் ஐபி அட்ரஸ், வாட் கைண்ட் ஆஃப் ஹோஸ்டிங் சர்வீஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க சேஃப்லி ஃபார் ஆர் டார்கெட் வெப்சைட் பண்ணி. ஸோ நமக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அது வந்து அவங்க என்ன டைப் ஆஃப்
எப்படி வந்து ஒரே ஐபில எல்லா டொமைனும் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வாட் டைப் ஆஃப் ஹோஸ்டிங் சர்வீஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ் ஐபி லுக்அப் மூலியமா அந்த ஐபி வந்து போட்டு பார்க்கலாம். நமக்கு கிடைச்சிருக்க ஐபி. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இதே ஐபில 173, 248, 188, 152ல எவ்வளோ டொமைன்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு பாருங்க. 2017, 18 இந்த காலகட்டத்துல ரன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஹோஸ்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா, ஷேர்ட் ஹோஸ்டிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஷேர்ட் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. கரெக்டான்னு பாருங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் தான். எப்பயுமே இந்த வர்ச்சுவல் ஹோஸ்ட் இல்ல ஷேர்ட் ஹோஸ்டிங் சர்வீஸ் மூலியமா ஒரே ஐபில இருந்து நிறைய டொமைன்ஸ் வந்து இன்டர்நெட்ல ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ டேக்கிங் ஆஃப் த ட்ரைனிங் வீல்ஸ். இப்போ நீங்க ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க. டைரக்டா யாரும் சைக்கிள் கத்துக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் வீல்ஸ் வந்து வச்சுப்பீங்க. அப்புறமா போக போக அந்த ட்ரைனிங் வீல்ஸை கழட்டிட்டு நீங்களா சைக்கிள் ஓட்டுவீங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட who is registration, wayback URL, சாரி வெப் ஆர்கைவ் ஆர் வேபேக் மிஷின், அப்புறம் டிக்கிங் இன்டு டிஎன்எஸ், வியூ டிஎன்எஸ் இன்ஃபோ மூலயமா என்னென்ன நம்ம கத்துக்கிட்டோமோ வேற ஒரு டொமைன் மூலயமா இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து முடிக்க போறோம். இது வந்து டாஸ்க் 5. இதுக்கான டொமைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா heat.net. இப்போ வந்து நான் மீதி வெப்சைட்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். heat.net அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டொமைன் வந்து இப்போ இன்டர்நெட்ல இருக்கான்னு பார்ப்போம். ஸோ heat.netன்னு டைப் பண்ண அப்புறம் அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து லோட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டொமைன் வந்து இப்போ கரண்ட்ல தான் இருக்கு. இது வந்து டவுனா இல்லை. ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா, வாட் இஸ் த செகண்ட் நேம் சர்வர் லிஸ்டட் ஃபார் த டொமைன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நேம் சர்வர் அப்படின்னா இங்கேருந்து செக் பண்ணணும். ஹூ இஸ் லுக்கப்லேருந்து தான் செக் பண்ணணும். ஸோ மறுபடியும் நான் ஆக்சுவலி எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் அட்டாக் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதை கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஹூ இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு heat.com அப்படின்னு கொடுங்க. .com தானே? heat.net-ஆ? heat.net ஆக்சுவலி. heat.netன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த நேம் சர்வர் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்மளோட கேள்வி என்னன்னா, ரெண்டாவது நேம் சர்வர் என்ன லிஸ்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது நேம் சர்வர் வந்து NS2 heat.net. அதுதான் வந்து இதோடைய பதில். சப்மிட் கொடுங்க. ஸோ வாட் ஐபி அட்ரஸ் வாஸ் த டொமைன் லிஸ்டட் ஆன் ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2011? என்ன ஐபி அட்ரஸ் வந்து டொமைன்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு டிசம்பர் 2011 அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஐபி அட்ரஸ் வியூ டிஎன்எஸ்ல போயிட்டு ஐபியை கண்டுபிடிக்க இங்க heat.net அப்படின்னு கொடுத்து ஐபி ஹிஸ்டரியில செக் பண்ணி பாருங்க. எந்த காலகட்டம்? டிசம்பர் 2011. டிசம்பர் 2011 19ஆம் தேதியில வந்து இதுதான் அதோட ஐபி. ஸோ இதை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. So based on the domain that share the same IP, what kind of hosting service is the domain owner using அப்படின்னு. ஸோ இதுக்குமே எந்த டைப் ஆஃப் ஹோஸ்டிங் சர்வீஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா இதே ஐபியை நம்ம எடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஐபி லுக்கப்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க இதுல எவ்வளோ டொமைன்ஸ் இருக்குன்னு. பட் ஆனா இதுல எந்த ஒரு டொமைன்ஸும் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஐபில எந்த ஒரு டொமைன்ஸும் வந்து ஹோஸ்டிங் பண்ணல அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. வேற வேற ஏதாவது நம்ம ஐபி எடுத்து பார்ப்போமே heat.netல. ஓகே, 2019ல ஒரு ஐபி இருக்கு. அதுல என்ன டொமைன்ஸ் ரன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அதுலயும் 0 டொமைன்ஸ். அதுக்கப்புறம் 2024. ஓகே, இப்போ ரன் ஆகிற கரண்ட் எது கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2024லயும் இத்தனை டொமைன்ஸ் வந்து ஒரே ஐபியில் வந்து ரன் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு சர்வீஸ் தான். ஸோ ஷேர்டுன்னு கொடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, ஆன் வாட் டேட் வாஸ் அ சைட் ஃபர்ஸ்ட் கேப்சர்ட் பை த இன்டர்நெட் ஆர்கைவ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்நெட் ஆர்கைவ்ல இந்த பர்டிகுலர் heat.net வந்து எப்போ விசிபிள் ஆச்சு அப்படின்னு. ஸோ archive.org அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ப்ரௌசர்ல. இதுல heat.net அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி 1997ல தான் முத இந்த பர்டிகுலர் heat.net வந்து விசிபிள் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஹிட்ஸும் கிடையாது 1996ல. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் வந்து 1997. பட் அதுக்கான
மந்த், டேட், இயர் வந்து கேட்டிருக்காங்க. 1997ல ஃபர்ஸ்ட் விசிபிள் ஆனது வந்து ஜூன் 1, 1997 அப்படின்னு இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஜூன்னா 6வது மாசம் தானே? ஆமா. 6 1ஆம் தேதி தானே? யா 1 1997. 1 1997. இது கரெக்டான்னு பார்ப்போம். ஓ, ராங் ஆன்சர். ஏன்? ஆன் வாட் டேட் இட் வாஸ் சைட் ஃபர்ஸ்ட் கேப்சர் பை த இன்டர்நெட் டாட் ஆர்கைவ் அப்படின்னு தானே கேட்குறாங்க. மந்த்து, டேட்டு, இயரு. ஓகே, இயர் வந்து வெறும் 97ன்னு கொடுங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து தப்பா இருக்கிறதுனால தப்புன்னு காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடி பேராகிராஃப் ஃப்ரம் த ஃபைனல் கேப்சர் ஆஃப் 2001. ஸோ 2001ல 2001ல முதல் பேராகிராஃப், முதல் சென்டென்ஸ், ஃபைனல் கேப்சர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபைனல் கேப்சர்னா 2001ல கடைசியா எங்க ஹிட் ஆயிருக்குன்னா ஜூலை 6ல. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹிட்டும் இல்ல. ஸோ அந்த ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைட் வந்து லோட் ஆகுது. heat.net 2000 ஜூலை 2001ல இப்படி தான் இருந்திருக்கு. டுடே ஆன் ஹீட் அப்படின்னு லோட் ஆகுது. பிளேயிங் கேம்ஸ். ஓகே, இங்கே வந்திருக்கு பாருங்க. ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் கிரேட் ஆன்லைன் கேமிங் அப்படின்னு இருக்கா. இதுதான் கரெக்டான ஆன்சரான்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் முதல் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பெருசா, ரொம்ப பெருசாவே இருக்கு. இந்த டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் டைம் டு சே குட் பை அப்படின்னு இருக்கு. மேபி இந்த ஃபர்ஸ்ட் லைன்னு தான் நினைக்கிறேன். இது கரெக்டான. யா, சார், ரைட் ஆன்சர். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சர்ச் இன்ஜினை பயன்படுத்தி அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். யார் அதோடைய ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் த சைட் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே heat.netல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்கேவ்ல சீகா.com அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கூகுளில் போயிட்டு heat.net பக்கத்தில் சீகா அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஆர் ஜஸ்ட் நீங்கள் heat.netன்னு கொடுத்தாவே அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நார்மலாக உங்களுக்கு வரும்ல இன்டர்நெட்டில். இங்கே வந்து சீகா சாஃப்ட் அப்படின்னு விக்கிபீடியாவில் இருக்கு. மேபி அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள் தான். இந்த heat.netக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சீகா.net அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். சீகா சாஃப்ட். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஆன் த சைட் ஆன் லாஸ்ட் கேப்சர் ஆஃப் 2010 அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டர், அந்த வெப்சைட்டோட ஹெட்டர்னு இருக்கும்ல, 2010ல் எப்படி இருக்குன்னு போயிட்டு 2010 அதோடைய ஃபைனல் தானே? ஆமாம். ஆக்சுவலி இதில் 2 ஹிட் தான் வந்திருக்கு 2010ல். ஸோ டிசம்பர் 30, 2010ல் போயிட்டு அதோடைய ஹெட்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஹீட்டிங் அண்ட் கூலிங் அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து அதோடைய ஹெட்டர்னு நினைக்கிறேன். இங்கேயும் இருக்கு ஹீட்டிங் அண்ட் கூலிங். மேபி அதுதான் கரெக்டான ஆன்சரா? இல்லையே, ரொம்ப பெருசா போற மாதிரிலாம் இருக்கு. இங்க நிறைய டாட்ஸ் வருது. இந்த கம்ப்ளீட் கமர்ஷியல் ஹீட் வரைக்குமா என்னன்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம். இது அதோட பெருசா இருக்கு. பிகாஸ் ட்ரையாக் மேல நமக்கு என்ன ஆன்சர் கொடுக்க போறோம்னு இங்கேயே உங்களுக்கு இருக்கும். 2010ல கடைசி கேப்சர், அதோட ஃபர்ஸ்ட் ஹெட்டர் அதுதானே கண்டுபிடிக்கணும். மேபி இதா இருக்குமா? டைட்டில், ஹெட்டர், சாரி ஹெட்டிங், அதுதான் அந்த ஹெட்டர்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, காட் இட். இதுதான் அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் 6. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் படிச்சு பாருங்க. நான் டைரெக்டாக இங்கே வரேன். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை பார்க்கும்போது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆர் பேசிவ் ரெக்கானசன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சில திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அதோட பேஜ் சோர்ஸில் இந்த மாதிரி கமாண்ட்ஸ் வந்து இருக்கும். சில டயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து அதில் க்ரிடென்ஷியல்ஸுமே வந்து ஹார்ட் கோடட் க்ரிடென்ஷியல்ஸுமே பேஜ் சோர்ஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து கமாண்ட்ஸில் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து சில நேரத்துல ஜெனரிக் இமெயில் அட்ரஸ் இருக்கும். அந்த டெவலப்பரோட ஆக்சுவல் இமெயில் அட்ரஸ் ஆர் அந்த அப்ளிகேஷன் யூசரோட ஆக்சுவல் இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கூகுள் ஆட்சன்ஸ் ஆர் கூகுள் பப்ளிகேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அதோடைய ஐடி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. கூகுள் பப்ளிஷர் ஐடியை வந்து சிஏ பப் அப்படின்னு வந்து தேடலாம். கூகுள் ஆட்சன்ஸ் ஐடியை வந்து யூஏ ஐஃபன் அப்படின்னு வந்து தேடலாம். சம்டைம் வந்து நீங்க
அவங்க எல்லா வெப்சைட்லயும் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும்ல. ஒரு இமேஜ் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா, அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பதிலா வேற ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அந்த வெப்சைட்டோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர் வேற ஏதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இவங்க குடுத்துருக்காங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ்லாம் இங்க குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம டைரக்ட்டா வந்து இங்க போலாம். These following questions refer to heat.net 36 need to hire a commercial heating contractor. ஓகே, இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல இருந்து தான் இந்த டாஸ்க்க நீங்க முடிக்க முடியும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட்டா இங்க போய்க்கோங்க. இதுல டாட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்ப முதல் கேள்வி என்னதுன்னா, அந்த வெப்சைட்ல எத்தனை இன்டர்னல் லிங்க் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் லிங்க் எப்படின்னு எத்தனை இருக்குன்னு கேட்கறாங்க. கவுண்ட் கேட்கறாங்க. ஸோ இன்டர்னல் லிங்க் அப்படின்னா என்னதுன்னா, ஆ இப்போ நெறைய வெப்சைட்ல வந்து அவங்க வெப்சைட்டுக்குள்ளாரயே ப்ளாக்ல இருக்க லிங்க்க வந்து ஆர்டிகிலா குடுத்திருப்பாங்க. இல்ல அவங்களோட ப்ளாக் போஸ்ட்லருந்து வேற ஏதாவது அவங்க எழுதியிருக்கிற கன்டென்ட்க்கு இன்டர்னலா லிங்க் குடுப்பாங்க. அதே டொமைன்ல. ஸோ அதுதான் வந்து இன்டர்னல் லிங்க். எக்ஸ்டர்னல் லிங்க் அப்டின்னா என்னதுன்னா, நீங்க ஏதாவது ஒரு ப்ளாக் போஸ்ட் எழுதுறீங்க அப்டின்னா, உங்க ப்ளாக் போஸ்ட்லருந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு எக்ஸ்டர்னலா லிங்க் குடுக்குறது தான் எக்ஸ்டர்னல் லிங்க். இப்போ இந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல எத்தன இன்டர்னல், எத்தன எக்ஸ்டர்னல் அப்டின்னு கேட்கறாங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ளாகு. இதுல ஹைப்பர் லிங்க்லாம் எத்தன இருக்குன்னு பாருங்க. ஸோ 1, 2 இத்தன இருக்கா? ஸோ இதுல நீங்க அப்படியே ஹோவர் பண்ணுங்க உங்களோட மவுஸ. இது பண்ணீங்கன்னா தெரியும். கீழ வந்து உங்களுக்கு இங்க உங்களுக்கு தெரியும். அதோட எந்த டொமைன்ல லிங்க் ஆயிருக்குன்னு. அத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். அது இன்டர்னலா, எக்ஸ்டர்னலான்னு. ஓகேவா? ஸோ இத குடுக்குறேன். இதுல ஹீட் டாட் நெட்ன்னு இருக்கு. 1, இது 2, 3, 4. ஓகே. இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்கு. 5. மொத்தமா 5 லிங்க் வந்து இன்டர்னலா இருக்கு. ஸோ 5ன்னு குடுத்து பாருங்க. ஹவ் மெனி எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம பார்த்ததுல இதுல ஒரே ஒரு லிங்க் தான் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கு. அது எங்க போகுது அப்டின்னா, கிளிக் பண்ணீங்கன்னா purchase.org அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகுது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்கு. ஸோ 1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. நெக்ஸ்ட் வந்து வெப்சைட்ஸ் இந்த ஆர்டிக்கிள் ஒன்லி எக்ஸ்டர்னல் லிங்க் தட் இஸ்ன்ட் அன் ஆட். ஸோ எந்த வெப்சைட்ன்னு கேட்கறாங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து purchase.org. கரெக்ட் தான். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ் லிங்க் டு த சைட் அப்படின்னு கேட்கறாங்க. மேபி இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல கூகுள் அனாலிஸ்டிக் கோட் எப்படி கண்டுபிடிக்க லைக் என்ன இருக்கு அத கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கூகுள் அனாலிஸ்டிக் கோட வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மாரி யுஏ அப்படின்னு ஒரு கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல போயிட்டு கண்ட்ரோல் எஃப் யுஏ ஐஃபன் அப்படின்னு குடுத்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஒரு கோட் கிடைக்கும். இதுதானா அப்படின்னு தெரியல. பட் அ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பேஸ்ட் இட். ஓகே. இது தப்புன்னு காமிக்குது. மேபி அது என்டையர் கோடுமே நம்ம ஆட் பண்ணணுமான்னு தெரியல. ஓகே. என்டையர் கோட ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே. இதுதான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்டோட ஹீட் டாட் நெட்டோட கூகுள் அனாலிஸ்டிக் கோட். ஸோ அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஸ் தி கூகுள் அனாலிஸ்டிக் கோட் இன் யூஸ் ஆன் அதர் வெப்சைட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இத எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த ட்ராக்கிங் ஐடி இருக்கு. இத நீங்க காப்பி பண்ணிட்டு, நாட்டி டேட்டா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு ட்ரை இட் ஃபார் ஃப்ரீன்னு குடுங்க. உங்களுக்கு கிடைச்ச ட்ராக்கிங் ஐடிய இதுல போட்டுட்டு சர்ச் பண்ணுங்க. பிகின் சர்ச்ன்னு இருக்கும். ஸோ இத போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே கூகுள் அனலிஸ்டிக்கோட வேற எந்தெந்த டொமைன் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு. ஆ ஒன் செகண்ட். மேபி நான் சரியா லைக் சர்ச்சிங்ல குடுக்கல. இது குடுக்கணும். இப்போ சர்ச் பண்ணி பாருங்க. நோ ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இந்த ட்ராக்கிங் ஐடி வந்து இதுல தான் இருக்கும் அப்படின்னு வந்து லைக் ஹீட் டாட் நெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும்னு இதுக்கு ஆக்சுவலி காமிக்கணும். பட் ஏன் காமிக்கலன்னு தெரியல. நம்ம எடுத்தது கரெக்டான ட்ராக்கிங் ஐடி தான். வேற ஏதாவது இருக்கா? இல்ல ஃபார்மேட் ஏதாவது மாத்தி குடுத்துட்டோமா அப்படின்னு தெரியல. நான் அந்த சைட்ல சர்ச் பண்ண வரைக்கும் இந்த ஒரே ஒரு ட்ராக்கிங் ஐடி தான் இருக்கு.
மேபி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த பிகின் சர்ச் கொடுங்க. ஓகே, இப்பயுமே நோ ரிசல்ட்ஸ் தான் வருது. இது எது கூடயும் லிங்கே ஆகலன்னு காமிக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நான் இதுக்கு வந்து நான் நோனே கொடுக்குறேன். ஸோ டஸ் திஸ் லிங்க் டு திஸ் வெப்சைட் ஹேவ் எனி ஆப்வியஸ் அஃபிலியேட் கோட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஃபிலியேட் கோட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஜென்ரலாக நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து அஃபிலியேட் கோட் எடுத்து உங்களோட யூடியூப் ஒரு இதுலையாவது போடுவாங்க. ஸோ அதுலேருந்து யாராவது கிளிக் பண்ணி வாங்குனாங்க அப்படின்னா இவங்களுக்கு சில கமிஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து அஃபிலியேட் கோடு. இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல ஏதாவது அஃபிலியேட் கோட் அப்படி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அஃபிலியேட் அப்படின்னு போட்டு பாருங்க. ஸோ ஒரு வார்த்தையும் அதில் இல்லை. ஸோ அதுக்குமே வந்து நான் நோன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணதே எக்ஸாம் மாதிரி தான். ஃபைனல் எக்ஸாம் வந்து கனெக்டிங் த டாட்ஸ். ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஓஎஸ்என்டி பேட்டர்ன் எல்லாமே கிரியேட் பண்ண அப்புறம் அந்த டாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ஃபைனல் ஆன்சரே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓஎஸ்என்டி ரிசர்ச்சரா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா நீங்க நெறைய ராபிட் ஹோல்ஸ வந்து அ சேஸ் பண்றவன் சேஸ் பண்ற மாரி இருக்கும். ராபிட் ஹோல்ஸ்னா ஒரு ஃபேக்கான ஒரு ஃபால்ஸ் அலார்ம் மாரி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் மாரி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. டே அண்ட் நைட் நீங்க கண்டுபிடிச்சு லைக் ரிசர்ச் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கான கம்ப்ளீட் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கான டாஸ்க் இந்த கொஸ்டின்ல என்ன அப்படின்னா, யூ ஃபவுண்ட் தட் ஆர் டார்கெட் இஸ் eat.net. அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சைட்ல லிங்க் ஆயிருக்கு. ஸோ கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா, there is no affiliate code in the link, so there is no obvious financial connection between two. பட் வேற என்ன இதுக்கு கனெக்ஷன் இருக்கு? எதனால ஹீட் டாட் நெட் வந்து பர்ச்சேஸ் டாட் ஓஆர்ஜி லிங்க் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட பெர்செப்ஷன் படி மேபி பர்ச்சேஸ் டாட் டாட் ஓஆர்ஜிங்கிறது ஒரு ஷாப்பிங் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கும். அதை வந்து புஷ் பண்ணுறதுக்காக எஸ்இஓ தேவை. நமக்கு எஸ்இஓ அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தேவை. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நம்ம கரெக்டா வச்சா மட்டும்தான் கூகுள்ல யாராவது எதாவது தேடுறாங்கன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட் எந்த அளவுக்கு இதுல கீவேர்ட்ஸ் அதிகமா இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து காமிக்கும் டாப் என்ட்ரிஸ்ல டாப் ரேங்க்ஸ்ல. அதனால அவங்க இந்த பிளாகை வந்து ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் இதே டொமைனை அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஹீட் டாட் நெட் என்ன சொல்றது, நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு இருக்கா, இப்போ வியூ டிஎன்எஸ்ல போயிட்டு இதை நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். இந்த டொமைன் ஐபி ஹிஸ்ட்ரியை வந்து சர்ச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். முத இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐபி அட்ரஸ் ஓனர் யார் அப்படின்னா, லிக்விட் வெப் அப்படின்ற ஒரு ஓனர் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் அதோட ஐபி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீட் டாட் நெட்னு இருக்குல்ல, அதோடைய ஓனர் யாருன்னு பார்ப்போம். இதுக்குமே வந்து லிக்விட் வெப் அப்படின்ற ஓனர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு டொமைனுக்குமே ஒரே ஓனர் தான். பர்ச்சேஸ் டாட் ஓஆர்ஜியை புஷ் பண்ணுறதுக்கு ஹீட் டாட் நெட் அப்படின்ற ஒரு வேர்ட்பிரஸ் பிளாக் வந்து யூஸ் ஆயிருக்கு. எதுக்கு அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக. ஸோ இந்த பிளாகை ரீட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் டாட் ஓஆர்ஜியில் போயிட்டு ஷாப்பிங் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லிக்விட் டாட் வெப்னு இருக்குல்ல, இவங்களோட முழு பேர் என்னன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ லிக்விட் வெப் அப்படின்னு இருக்கு, web.com. ஸோ இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் வந்து கிளவுட் ஒன் டிஜிட்டல் எல்எல்சி. ஸோ லிக்விட் வெப் டாட் காம்ல போய் பார்ப்போம். இந்த கம்பெனி பேர் இதுதானா கம்ப்ளீட்டா, இல்லை லைக் இவங்க சும்மா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. சி பேனல் எல்எல்சி, லிக்விட் வெப் எல், மேபி இங்கே கொடுத்து பார்ப்போமே, லிக்விட் வெப் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சரா அப்படின்ட்டு. ஈவன் விக்கிபீடியாலுமே இதோட பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பெனி லிக்விட் வெப் கம்பெனி அப்படின்னு கொடுக்குறேன். லிக்விட் வெப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் இதுக்கு தான் போகுது. லிக்விட் வெப் எல்எல்சின்னு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த லிக்விட் வெப்பை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லிக்விட் வெப் எல்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இத ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதானா கரெக்ட்டான ஆன்ஸரான்னு. ஸ்பேஸ் ஏதாவது இருக்குன்னு நெனைக்கிறேன் முன்னாடி. ஓகே, தப்பு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட்டு தான். லிக்விட் வெப் எல்எல்சி. பட் அதுக்கான இது வந்து எப்படி நம்ம குடுக்கணும்னா வந்து டாட்ஸ் நம்ம இங்க பயன்படுத்தணும். L.L.C அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப சப்மிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ, அத வந்து இங்க டீப்ரீஃபிங் செஷன்ல குடுத்துருப்பாங்க தெளிவா. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க படிச்சு பாருங்க. ஸோ ராப் அப் அப்படின்னு குடுத்துட்டு சில ரூம்ஸ்க்கான சஜஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஆம், லைக் அடுத்த என்னென்ன ஓஎஸ்என்டி பாக்ஸஸ் நீங்க பண்ணலாம் அப்படின்னு. ஜியோ லொகேஷன், இமேஜ் அனாலிசிஸ், சர்ச் லைட் ஐஎம்டி ரூம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஜியோ லொகேஷன் இமேஜஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜியோ லொகேட்டிங் இமேஜஸ் நம்மளோட முன்னாடி வீடியோவே அதுதான். அதுக்கப்புறம் ஓஎஸ்என்டி ரூம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். நீங்க போய் பார்க்கலாம். இந்த பர்ட்டிகுலர் ரூம் நம்ம பண்ணல. மேபி அடுத்த அடுத்த வீடியோஸ்ல பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி நிறைய பாட்காஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. வேற ஏதாவது ட்ரைனிங் ரிசோர்ஸஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஓஎஸ்என்டி ட்ரைனிங் வேற எங்கெங்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த ரூம நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாரி ஒரு நல்ல வீடியோஸ்ல நம்ம அடுத்து சந்திக்கலாம். பை கைஸ். தேங்க் யூ.